கர்த்தர் நல்லவர். அப்படியே உட்கார்ந்து கொள்ளலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. கிருபையாய் கடந்த புதன்கிழமை முதல் ஆண்டவர் சமூகத்தில் இந்த நாளை சேர்த்து 3 நாட்கள் வந்து அமர, துதிக்க, ஆராதிக்க, செபிக்க, வார்த்தையினாலே பலப்பட கர்த்தர் கிருபை செய்தார். தொடர்ந்து கர்த்தர் நம்மை நடத்துவாராக. தேவ சமூகத்தில் நாம வர முடியாது, அவர் கொண்டு வந்தால் மட்டும்தான் வர முடியும். கர்த்தர் கொண்டு வந்தார். எல்லாருக்கும் 3 நாள் வரக்கூடிய சூழ்நிலை இல்லை. இருப்பினும் கர்த்தர் அழைத்து கொண்டு வந்த அவருடைய கிருபைகளை எண்ணி துதிக்கிறேன். சிலருக்கு 3 நாளும் வரக்கூடிய சூழ்நிலை இருக்காது, வேலைகள் இருக்கும், பல காரியங்கள் இருக்கும். ஆனாலும் கர்த்தர் ஒவ்வொருவரையும் காக்கிறார். அநேகர் ஆன்லைன் மூலமாய் இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிறீர்கள். உங்களையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் எல்லாரையும் நேசிக்கிறவர். அவர் தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 27வது சங்கீதம் அதனுடைய 6வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 27வது சங்கீதத்தின் 6வது வசனம். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவர் கீர்த்தனம் பண்ணுவேன். இந்த 27வது சங்கீதத்து மேலேயே உங்க கரத்தை வைத்து ஒரு வார்த்தை, ஆண்டவரே எங்க கூட பேசுங்கப்பா. கடந்த 2 நாட்கள் இந்த பகுதியிலிருந்து கர்த்தர் எங்களோடு பேசினீர், திடப்படுத்தினீர், பலப்படுத்தினீர். நம்பிக்கையை வளரும்படி, விசுவாசத்தில் நிலைக்கும்படிக்கு உடைய வார்த்தைகளை எங்களுக்கு அனுப்பி கொண்டே இருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் உடைய சத்தம் எங்கள் மத்தியிலே தொனிக்கப்படுவதாக. நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நன்றாய் இந்த வசனம் பழகி இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். 14 வசனங்கள் இந்த 27வது சங்கீதத்தில் இருக்கிறது. அநேக காரியங்களை இந்த சங்கீதத்தில் நம்மால் கற்றுக்கொள்ள முடியும். இந்த நாளிலே இந்த 27வது சங்கீதத்திலிருந்து 3 பிரதானமான காரியங்களை ஆமென் உங்கள் மத்தியில் வைத்து ஜெபிக்க விரும்புகிறேன். 1 ஜெபம், 2 நம்பிக்கை, 3 தீர்மானம். இந்த 27வது சங்கீதம் முழுவதையும் இந்த 3க்குள்ள கொண்டு வந்துடலாம். 1 ஜெபம், 2வது என்ன சொன்ன, நம்பிக்கை, நம்முடைய நம்பிக்கை, 3வது தீர்மானம். இது 3லையும் 5 காரியங்கள். தாவீதின் 5 ஜெபங்கள், தாவீதின் 5 நம்பிக்கை, தாவீதின் 5 தீர்மானங்கள். இது நம்முடைய வாழ்க்கையில மிகவும் அவசியம். சங்கீதங்கள் என்றுதான் எல்லாவற்றுக்கும் சங்கீத புஸ்தகம், தாவீதின் சங்கீதம். ஆனால் அதுக்குள்ள நீங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஜெபம் இருக்கும். ஒரு சில சங்கீதங்களை தவிர மீது எல்லா சங்கீதங்களிலும் ஜெபம் இருக்கும். ஜெபம் யாருக்கு இல்லையோ அவங்க வாழ்க்கையில இருக்கிற நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா தளர ஆரம்பிச்சிரும். ஜெபம் இல்லாதவனுடைய, ஜெப ஜீவியம் இல்லாதவனுடைய நம்பிக்கையின் அறிக்கை என்பது அது வெறும் சத்தமாய் மட்டும்தான் இருக்கும். ஜெபிக்காதவன் வெளிப்படுத்துகிற, ஒருத்தங்க சொல்றதை கேட்டு இப்படி இப்படி நம்பிக்கை அறிக்கை பண்றாங்கல்ல, அது வெறும் சத்தமாய் மட்டும்தான் இருக்கும். உண்மையாய் கர்த்தர் பேரில் இருக்கிற நம்பிக்கையை ஒருவன் அறிக்கை செய்யறான்னா அவன் வாழ்க்கையில கண்டிப்பா ஜெபம் மிகவும், அவன் வாழ்க்கையில ஜெபம் கண்டிப்பா காணப்படும். ஜெபமே வாழ்க்கை. தாவீது சங்கீதக்காரன் மட்டுமல்ல, தாவீது ஒரு பெரிய ஜெப வீரன். ஜெபிக்கிறான், நம்பிக்கை அறிக்கை செய்கிறான், தேவ சமூகத்தில் தீர்மானங்களை எடுக்கிறான். ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும், நம்பிக்கை அறிக்கை செய்கிறவர்களாக இருக்கணும். தேவ சமூகத்திலே அவருக்கு உகந்த நல்ல நல்ல தீர்மானங்களை எடுக்கிறவர்களாக இருக்கணும். இப்படிப்பட்ட தாவீதை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், அவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன்.
ஹல்லேலூயா. தாவீதின் ஜெபத்தை நம்ம முதல்ல பார்க்கலாம். 5 15 இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு தான் முடியும். அதனால் நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணாமல், அதில் வசனங்கள் தானே, அதெல்லாம் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தர் உங்களுக்கு கர்த்தர் நம்மை நடத்துவாராக. முதலாவது தாவீதினுடைய ஜெபம் என்ன தெரியுமா? 27:7 வாசிங்க. கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளிச்சை. தாவீது என்ன முதல்ல கேட்கிற? எனக்கு ஒரு உத்தரவு தாங்க. நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளிச்சை. கூப்பிடுகிற எல்லா சத்தத்தையும் அவர் கேட்பார். ஆனா யாருக்கு அவர் உத்தரவு அருளுவார்னா, கூப்பிடுகிறவர்கள யார் மேல அவருக்கு இரக்கம் வருதோ அவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னா உத்தரவு அருளுகிறார். ஆண்டவர் மோசே கிட்ட சொன்னார், நான் எவன் மேல் இரக்கம் வைக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் இரக்கம் வைப்பேன். எனக்கு தேவன் என் மேல் இரக்கம் வைத்திருக்கிறதின் அடையாளத்தில் ஒன்று என்ன தெரியுமா? என் கூப்பிடுதலை கேட்டு அவர் எனக்கு தருகிற உத்தரவு. ரெண்டு விதமான உத்தரவு வரும். ஒன்று பதிலாய் வரும். ஒரு காரியத்தை நான் கேட்கிறேன், கேட்டு அதற்கு தேவன் செய்ய ரெடி அப்படின்னா அதற்கான பதில் வரும். இல்லை என்றால் பரலோக பலன் வரும். இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் வைத்து ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார்? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி என்று 3 விசை ஜெபித்த போது அங்கே உத்தரவு வரவில்லை. மாறாக கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி, கர்த்தருடைய தூதன் வந்து என்ன செய்கிறார் என்றால் அவரை பலப்படுத்தினார். இதுதான் பரலோகம் நம்மேல் வைத்திருக்கிற இரக்கத்தின் அடையாளங்களில் ஒன்று. தாவீது அதை புரிந்து கொண்டவனாய் கேட்கிறான், நான் கூப்பிடுறதை நீங்க கேட்கிறீங்க, ஆனா எனக்கு உத்தரவு வரணும்னா எனக்கு உங்க இரக்கம் கிடைக்கணும். எனக்கு இறங்கி ஒரு காரியத்துக்காக நாம ஜெபிக்கும் போது தேவ உத்தரவு வந்தால் மட்டும்தான் அந்த காரியத்தில் நம்மால உறுதியா நிற்க முடியும். ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறோம், எந்த பதிலுமே வரல. நான் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி என் மனம் குழம்பிக் கொண்டிருந்ததோ கலங்கி கொண்டிருந்ததோ, நான் ஜெபித்த பிறகும் அதே குழப்பமும் அதே கலக்கமும் எனக்குள்ள இருக்குமானால் எனக்கு இன்னும் என்ன வரல? உத்தரவு வரல. ஜெபித்ததும் நடக்கணும் இல்ல, உத்தரவு வந்தா போதும், பதில் வந்தால் போதும். நான் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி எனக்குள்ள இருந்த கலக்கம், ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி எனக்குள்ள இருந்த பயம், ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி எனக்குள்ள இருந்த சந்தேகம், நான் பல மணி நேரம் ஜெபித்த பிறகும் அதே கலக்கம், அதே பயம், அதே குழப்பம், அதே சந்தேகம் இருக்கும் என்றால் எனக்கு இன்னும் உத்தரவு வரவில்லை. தேவ உத்தரவு எனக்காய் வெளிப்பட்டதை நான் எப்படி அறிய? நான் ஜெபித்த பிறகு எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் என் இருதயத்தை ஆட்கொள்ளும். நடந்ததை போல ஒரு உணர்வு நமக்கு உண்டாகும். தேவ உத்தரவு நடந்திருக்காது அப்போ, ஆனா நடந்ததை போல ஒரு நிச்சயம், ஒரு உணர்வு நமக்கு உண்டாகும். இதற்கு தான் தாவீது என்ன ஜெபிக்கிறார் அப்படின்னா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக நீர் இறங்கி. நம்ம கேட்கறதுல ரொம்ப கவனம் தேவை. எசேக்கியா எப்படி ஜெபம் பண்ணார்னா, நான் உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் இல்ல, அப்படி கேட்டதுனால எசேக்கியாவுக்கு கிடைச்சது வெறும் 15 வருஷம். தாவீது இறங்கி தாங்கன்னு கேட்டான். தாவீதுக்கு சொல்றார், சதா காலமும் உனக்கு கிருபையை நான் செய்வேன். அதனாலதான் தானியேல் ஜெபிக்கும் போது தன்னுடைய நீதியை வைத்து கேட்கல. நாம் நம்முடைய நீதியை வைத்து ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அவர் அளக்க ஆரம்பிச்சிருவார். அவர் அளந்துட்டார்னா கொஞ்சம் தான் கிடைக்கும். அதனாலதான் தானியேல் அவர்கிட்ட கேட்கிறான், நாங்கள் உங்களுடைய இரக்கத்தை நம்பி கேட்கிறோம். அவருடைய இரக்கத்தை முன்னிட்டு கேட்கும் போது அது அளவிட முடியாதது. ஹல்லேலூயா. பரிசேயன் தேவாலயத்தில் போய் தன்னுடைய நீதியை வைத்து ஜெபம் பண்றான். ஆண்டவர் அளக்க ஆரம்பிச்சிட்டார். அளந்த போதுதான் பார்த்த தெரியுது அவனுக்குள்ள மேட்டிமை இருக்கு.
பெருமை இருக்கு. பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். ஒரு ஹோட்டல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஹோட்டல் ஓனருடைய செயல்கள் நமக்கு பிடிக்கவே இல்லை. அந்த ஹோட்டலில் நல்ல சாப்பாடு வச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த ஹோட்டல் ஓனருடைய செயல் நமக்கு சுத்தமாகவே பிடிக்கலைன்னா அந்த ஹோட்டலில் என்ன நல்ல சாப்பாடு இருந்தாலும் நாம் போய் சாப்பிடுவோமா? சாப்பிட மாட்டோம். சிலர் போய் சாப்பிடுவாங்க. அங்கே நம்ம போகாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த சாப்பாடு விஷயம்ல அந்த ஆளுடைய செயல் நமக்கு பிடிக்கல. இவன் 2 தடவை உபவாசிக்கிறான். சூப்பர் தானே. ஆண்டவர் சீஷர்களை தனியாக கூப்பிட்டு என்ன சொன்னார்னா, அவன் செய்கிறத விட நிறைய செய். அவன் 2 வாரத்தில் 2 நாள் உபவாசிக்கிறான்னா நீ 3 நாளாவது உபவாசிக்கணுங்கிறார். உங்களுடைய நீதி பரிசேயருடைய நீதியை காட்டிலும் எப்படி இருக்கணுமா? ஜாஸ்தியாக இருக்கணும். வாரத்துக்கு 2 நாள் உபவாசிக்கிறான், தசமபாகம் கரெக்டாக கொடுக்குறான், கட்டளைகள் எல்லாத்தையும் கை கொள்ளுகிறான். ஆனால் அவன் அதில் ஒரு வார்த்தையை போட்டான். என்ன போட்டான்னா, அவனை மாதிரி நான் கிடையாது. இப்போ அவன் நீ அளந்துட்டல, இப்போ நான் ஒன்று அளக்குறேன். அளந்துட்டு சொல்றார், இவன் நீதிமானே இல்லை. அவன் என்னை ஏற்றுக்கொள்ளாமல் நான் என்ன உபவாசம் பண்ணாலும் அதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் என்னதான் காணிக்க கொடுத்தாலும் அதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் என்னதான் கற்பனையின்படி நடந்தாலும் என்னை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னை ஏற்றுக்கொள்ளணும். அப்போ எந்த ஒருவன் இரக்கத்துக்காய் ஜெபிக்கிறானாலே அவனில் என்ன வெளிப்பட்டு விட்டது என்றால் தாழ்மை வெளிப்பட்டு விட்டது. தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன கொடுக்கிறார்னா கிருபை கொடுக்கிறார். ஆண்டவர் நீங்க இறங்கினாதான். ஒருத்தர் இறங்கி அப்படின்னு கேட்டாலே அவன் கை இப்படி ஆயிருது, அவன் கண்ணு மேல பார்க்குது. அது அர்த்தம் என்ன? அவன் வேண்டி நிற்கிறான், அவன் கெஞ்சி நிற்கிறான். ஹல்லேலூயா. தாவீது ராஜாதான், ஆனா தேவ சமூகத்தில் எப்படி நிற்பான் தெரியுமா? வேண்டி நிற்கிறான், கெஞ்சி நிற்கிறான். இதனுடைய பதில தான் 138:3 தாவீது சொல்லுகிறார், நான் கூப்பிட்ட நாளிலே நீர் எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன். இதுதான் நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன். கூப்பிட்ட நாள்ல உடனே சவுல் அடிச்சிட்டு இவனை தூக்கி வைக்கல. அவர் என்ன செய்கிறார்னா ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். க்ளோரி. இந்த இப்படி கூப்பிட்ட நாளிலே மறு உத்தரவு கிடைக்க காரணம் என்ன? காரணம் ஒன்றுதான், தாவீது தேவனுடைய இரக்கத்தை முன்னிட்டு கேட்கிறார், நீர் இறங்கி. ஹல்லேலூயா. நான் ராஜா, எனக்கு நீங்க தந்துதான் ஆகணும் அப்படி இல்லை. நீர் இறங்கி கொஞ்சம் இறக்கம் காட்டுங்கப்பா. ஒரு கானானிய ஸ்திரீ தன் பிள்ளைக்காக கத்துறா, இயேசுவே தாவீதின் குமாரன் நீ இறங்கணும். அவர் அப்படியே கேட்காதது மாதிரி போறார். அவர் திரும்பி ஃபாலோ பண்ணிட்டே வரா, இறங்குங்க இறங்குங்க. அவர் இறங்கிட்டார். பார்த்தீங்களா? இப்படிதான் கேட்கணும். நான் அன்னைக்கு கேட்டேன், போன உபாச ஜெபத்தில் கேட்டேன், கிடைக்கல. இனி கேட்க மாட்டேன். இனி அப்படி கேட்க மாட்டேன் தீர்மானத்தோடு யாராவது இருக்கிறீங்களா? இனி கேட்க மாட்டேன். இல்லை ஆண்டவரே இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா மனம். யாபோகாட்டின் கரையிலிருந்து கெஞ்சுறான் யாக்கோபு, என்னை ஆசீர்வதித்தவளே நான் உங்களை விட மாட்டேன். இந்த ஜெபம் மிகப்பெரிய பதிலை கொண்டு வரும், பலனை கொண்டு வரும், உத்தரவு அருளி செய்யும். இரண்டாவது தாவீதினுடைய ஜெபம் என்ன? 9வது வசனத்தின் முதற் பகுதியை வாசிங்க. உமது முகத்தை எனக்கு மறையாதே. உமது முகத்தை மறையாதேயும். முகத்தை மறைத்தால் என்ன ஆகும்? 30:7 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் கலங்கினவனாவேன். முகத்தை மறைச்சிட்டார்னாலே கலக்கம் வந்துடும். 4:6 சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது கேட்கிறான், எங்களுக்கு நன்மையை காண்பிக்கிறவன் யார் என்று சொல்றாங்க. கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளி எங்கள் மேல பிரகாசிக்க பண்ணும். அப்ப முகத்தை மறைத்தால் என்ன நஷ்டமாயிரும்னா நமக்கு நன்மை கட்டாயிரும். தாவீதுனுடைய சாட்சி என்ன? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அப்படி தொடரணும்னா நீங்க உங்க முகத்தை மறைச்சிடக்கூடாது. முகத்தை மறைச்சா நன்மை எல்லாம் கட்டாயிரும்.
44:3 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய முகத்தின் வெளிச்சம் அவர்களுக்கு ரட்சிப்பா இருந்ததாம். அப்ப முகத்தை மறைச்சிட்டாருன்னா நம்மளை காப்பாற்றவே முடியாது. 89:15 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய முகத்தின் வெளிச்சத்திலே நடப்பார்கள் என்று. அப்ப முகத்தை மறைத்தால் நம்மால் முன் செல்லவே முடியாது. 143:7 தாவீது சொல்லுகிறார், ஆண்டவருடைய முகத்தை மறையாதையும், அப்படி மறைச்சிட்டீங்கன்னா நான் குழியில் இறங்குகிறவனுக்கு ஒப்பாவேன். முகத்தை மறைத்தால் வாழவே முடியாது. எனவே தாவீது கேட்கிறான், உமது முகத்தை உமது அடியேனுக்கு மறையாதையும். ஆமென். சங்கீதம் 4 ஒரு வார்த்தையை சொன்னேன் அல்லவா, 6 சங்கீதம் 4:6 வாசியுங்கள். எங்களுக்கு நன்மையை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். ஆண்டவர் இப்படி கேட்கிறாங்க. ஆண்டவரே, அதற்கு என்ன பதில்? அப்ப ஒரே பதில் தான் ஆண்டவரே, உங்க முகத்தின் ஒளி மேல பிரகாசிக்க பண்றது தான் பதில். யாருப்பா உனக்கு நன்மை காட்டுறது யாரு? இதை நீ தரப்போறது யாரு? இப்படி செய்ய போகிறது யாரு? தாவீது கேட்கிற, உங்களுடைய முகத்தின் ஒளியை என் மேல பிரகாசிக்க பண்ணுங்க. அப்படி பிரகாசிக்க பண்ணும்போது நான் நன்மையை பார்க்கறது மாத்திரம் இல்ல, என்னை பார்க்கிறவங்க சொல்லுவாங்க, இவனுக்கு நன்மையை காட்டுகிறவர் பரலோக தேவன். ஹல்லேலூயா. நன்மையை காண்பிக்கிறவர் பரலோக தேவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. உம்முடைய முகத்தை எனக்கு மறையாதையும். மூன்றாவதாக அதே 9 பிற்பகுதியை வாசிங்க. நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதையும், நீரே எனக்கு சகாயர். நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே. என் ரட்சிப்பின் தேவனே, நெகிழ விடாமலும், என்னை நெகிழ விடாமலும், என்னை கைவிடாமலும், என்னை கைவிடாமலும். என்னை கைவிட்டுறாதீங்கப்பா, என்னை கைவிட்டுறாதீங்கப்பா. நீங்க சங்கீதங்கள் எல்லாம் தியானிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியத்தை பார்க்க முடியும். தாவீது ஒரு சங்கீதத்துல ஒரு விண்ணப்பத்தை வச்சிருந்தா இன்னொரு சங்கீதத்தில் அதுக்கான பதில் எழுதியிருப்பார். ஒரு சங்கீதத்தில் ஆண்டவரே எனக்கு இறங்கும், எனக்கு உத்தரவு அருளி செய்யும் எழுதுனா, இன்னொரு சங்கீதத்தில் கர்த்தர் எனக்கு கூப்பிட்ட நாளிலே மறு உத்தரவு அருளினார்னு எழுதி வச்சிருக்கிறார். உம்முடைய முகத்தை எனக்கு மறையாதைன்னு ஒரு சங்கீதத்தில் எழுதுனா, இன்னொரு சங்கீதத்தில் சொல்லி இருக்கிறார், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தனர், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டார், கர்த்தர் கேட்டார். அன்னைக்கு பிதாக்களுக்கு தம்முடைய முகத்தின் ஒளியை காண்பித்த தேவன் இந்த ஏழைக்கும் காண்பித்தார். அதே போல இங்க கேட்கிறார், ஆண்டவரே உமது அடியனை நெகிழ விட்டுறாதீங்க. இப்படி விட்டுறாதீங்க ஆண்டவரே, கை விட்டுறாதீங்கன்னா கையை எடுத்துறாதீங்க. பொதுவாகவே நாம் அவர் கையை பிடிப்பதை விட அவர் நம் கரத்தை பிடிக்க நம்ம விட்டு கொடுக்கணும். இப்படி ஒரு ஜெபத்தை தாவீது செய்யறானா, ஒரு காரியம் கிளியரா தெரிஞ்சுட்டு, தாவீது அவர் கையை பிடிக்கல, தாவீது கை அவர் பிடிக்க தன்னை விட்டு கொடுத்துட்டான். ஹல்லேலூயா. சில இடத்துல பிள்ளைங்க நம்ம கையை பிடிச்சிட்டு வருவாங்க, ஆனா சில முக்கியமான இடத்துல, இப்போ ரோடு கிராஸ் பண்ணும்போது பிள்ளைங்க நம்ம கையை பிடிக்க விட மாட்டோம், நாம பிள்ளைங்க கையை பிடிச்சிருப்போம். பிள்ளைங்க நம்ம கையை பிடிக்கிறதை விட நாம் அவர்கள் கரத்தை பிடிப்பது பிள்ளைகளுக்கு கூடுதல் பாதுகாப்பு. அதே போலதான் நாம் அவருடைய கரத்தை பிடிப்பதை விட அவர் நம் கரத்தை பிடிப்பது தான் மகிமையில போய் சேரும் வரைக்கும் நமக்கு பாதுகாப்பு. ஹல்லேலூயா. அதனாலதான் ஆசா சொல்லுகிறார் 73:23-24, நீர் என்னோடு இருக்கிறீர், நீர் என் வலதுகரத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறீர், நீர் உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர். அதனாலதான் சொல்ல, என்னை நெகிழ விட்டுறாதீங்க, இப்படி விட்டுறாதீங்க, என்னை கை விட்டுறாதீங்க, கையை விட்டுறாதீங்க. அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார், எந்த நிலையிலும் என்னை தள்ளிட மாட்டார். உலகமே எதிர்த்தாலும் என்னை விட்டு கொடுக்க மாட்டார், தாய் தந்தை மறந்தாலும் என்னை மறந்திட மாட்டார்.
உலகமே. ஜீசஸ், கிருபை ஆண்டவரே, கிருபை ஆண்டவரே. லஹதரபாஷேக பலரா. ஓ இயேசு என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். எந்த நிலையிலும். அப்படியே இந்த ஜெபத்தை சொல்லுவோமா? கைகளை உயர்த்தி, என்னை கைவிடாதிரும், என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன நிந்தை விட்டுறாதீங்கப்பா, விட்டுறாதீங்கப்பா. உமக்காக 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 யாவும் சகிப்பேன். உங்க பலனை தாங்கப்பா கர்த்தாவே. என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் என்னை நெகிழ விடாமல் என்னை கைவிடாமலும் என்னை நெகிழ விடாமலும் கைவிடாமலும். ஹல்லேலூயா. 37வது சங்கீதம் 33 சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறான், கர்த்தரோ, அந்த வசனத்தை வாசியுங்கள், கர்த்தரோ அவனை இவன் கையில் விடுவது. கர்த்தரோ, அதுக்கு முந்தின 2 வசனத்தை சேர்த்து வாசிங்க. அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்று பிசகுவதில்லை. துன்மார்க்க நீதிமான் மேல் கண் வைத்து அவனை கொல்ல வகை தேடுகிறான். கர்த்தரோ, கர்த்தரோ அவனை இவன் கையில் விடுவதில்லை. துன்மார்க்க நீதிமான் மேல் வகை வைத்து அவனை கொல்ல வகை தேடுறான், கண் வைத்து. கர்த்தரோ, ஆமென். அவன் வகை தேடுகிறவன். வகை தேடுகிறவன் ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பான். அதனாலதான் அவனை பிசாசாரமா எவனை விழுங்கலாம் என்று வகை தேடுகிறான். வகை ஏதாவது சான்ஸ் கிடைக்காது. அப்போ இன்று வர நாம நிக்கிறோம்னா ஒரே ஒரு ரீசன் தான், அவர் நெகிழ விடல, அவர் கைவிடல. கர்த்தரோ அவனை இவன் கையில விடுவதில்லை, கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிட. 4வதாக தாவீதுடைய 4வது ஜெபம் என்ன? அதனுடைய 11வது வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். என்ன ஜெபம் பாத்தீங்களா? எதிராளிகள் நிமித்தம் என்னை செவ்வையான பாதையில் நடத்தும் என்று சொல்லும் போது அதுல அந்த ஜெபத்தினுடைய அந்த ஆழத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். ஆண்டவரே, என்னை நீங்க செவ்வையா நடத்துங்க, எதிராளிகள் நிமித்தம் செவ்வையான பாதையில் நடத்துங்க. வேதம் என்ன சொல்லுகிறது? ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவன் சத்துரு வந்து என்ன ஆயிடுவானா? அவன் தாவீதுனுடைய உள்ளம் எதை விரும்புகிறது? ஹலோ, நாம இருந்தா எப்படி ஜெபம் பண்ணுவோம்? ஆண்டவரை, இனி நான் அவங்கள பார்க்க கூடாது, நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோன்னு எனக்கு தெரியாது, இனி நான் அவங்கள. அதே மாதிரி அவங்களும் ஜெபம் பண்ணிட்டு இருந்தா நம்ம அவரை பாடாப்படுத்துறோம். தாவீதுடைய ஜெபத்தை பாத்தீங்களா? என் எதிராளிகள் நிமித்தம் என்னை செவ்வையான அதன் அர்த்தம் என்ன? என்ன திருத்துங்க, என்ன திருத்துங்க. ஹல்லேலூயா. வேதத்தை ரொம்ப நேசிக்கிறவங்க முதல்ல தங்கள் பிள்ளைகளை தான் உணர்வாங்க. அடுத்தவங்களை குற்றம் சாட்டுறதுக்கு முன்னாடி தங்கள் பிள்ளைகளை என்ன திருத்துங்கப்பா, என்ன திருத்துங்கப்பா. அதனாலதான் 139 கடைசியில் சொல்றார், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து.
என்ன திருத்துங்க, என்ன நடத்துங்க. எதிராளிகள் நிமித்தம் என்னை செவ்வையான பாதையிலே நடத்தும். வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? தீத்து 2வது அதிகாரத்தின் 7-8 வசனங்களை வாசியுங்கள். தீத்துக்கு எழுதின நிருபம் அதனுடைய 2வது அதிகாரம் 7-8 வசனங்கள். நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாய் நீ நடந்து கொண்டு. இன்னைக்கு சத்துருக்கள் இருக்கிறாங்க, பிரச்சனை பண்றாங்க. இதுதான் சத்துருக்கள் எழும்பும் போது, பிரச்சனை எழும்பும் போது நம்ம எல்லாருடைய ஜெபமும் வேதனையுமா இருக்கிறது. ஆனா பைபிள் சொல்லுது, அப்படி வாரான்ல அவன் பொல்லாங்கு சொல்லுகிறதுக்கு உன்கிட்ட ஒண்ணுமே இல்லை, அவன் வெட்கப்படணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. இது நம்ம அப்படி பிஸ்கட் நாய்க்கு போட்டு கொடுக்கறது மாதிரி சத்துருவுக்கு ஒவ்வொன்றா போட்டு கொடுக்கிறோம் இல்ல? தாவீது ஜெபம் பண்றார், எதிராளிகள் நிமித்தம் என்னை சரியா நடத்துங்க ஆண்டவரே, என்னை சரியா நடத்துங்க. நீரே என் தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. கைகளை உயர்த்தி, நீரே என் தேவன், ஓம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே. ஒரே ஒரு கேள்வி உங்க மத்தியில் நான் வைக்கிறேன். இன்னைக்கு உங்களை பகைக்கிறாங்களே, அவங்க தண்டிக்கப்படணுமா இல்ல சமாதானமாகணுமா? இப்ப சொல்லுவீங்க. ஆனா உள்ள என்ன ஆண்டவரே, இவர் பிரசங்கத்தில் இதெல்லாம் சொல்றாரு, ஆனா உங்களுக்கு தெரியும் நான் பட்ட பாடு. நான் சமாதானம் ஆகிறேன். அட்லீஸ்ட் அந்த காலையாவது ஒன்று முறிச்சு போட்டீங்கன்னா, ஒரு சின்ன தட்டு நீங்க கொடுத்தீங்கன்னா, என்னை செவ்வையான வழியில நடத்தணும்னு யார் தெரியுமா ஜெபம் பண்ணுவாங்க? யாவரோடும் சமாதானமா இருக்க விரும்புகிறவன். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவன் சத்துருக்களும். பாருங்கள், தாவீதுக்கு எதிரியா எழும்பினதுல முதல் ஆள் யாரு? சவுல். துரத்தி 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 வரான். ஒரு கட்டத்தில் தாவீதை துரத்தி வந்தவனுக்கு தூக்கம் வந்துட்டு தூங்குறான், துரத்தப்பட்டவனுக்கு தூங்க முடியாது இல்ல? அது அப்படிதான். இப்போ ஒரு மானை ஒரு புலி வேட்டையாதுன்னு வைங்களேன், இப்போ 2 பேருக்கும் தூக்கம் வருதுன்னு வைங்க, எது தூங்கும்? நீங்க இருக்கிறத பார்த்தா இப்ப எங்களுக்கு தூக்கம் வருது. எது தூங்கும்? ஒருவேளை மான் தூங்கிட்டுனா அதான் கடைசி தூக்கம். அதுக்கப்புறம் இன்னொரு நாளை அதே மாதிரிதான் தாவீதுக்கு தூக்கம் போச்சு. சவுல் வந்து தூங்குறாரு, கவியில படுத்து தூங்கிட்டு இருக்கிறார். இதை கூட இருக்கிறவங்க அப்படியே வந்துட்டார், இதான் சான்ஸ், இதை விட்டுறாதீங்க, இந்த தடவை கேஸ் போடலைன்னா அவ்வளோதான், வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு நேராக கூட்டிட்டு போய் தாவீதை கத்தி எடுக்க வச்சுட்டாங்க. எடுத்து வச்சுட்டு அப்படி வஸ்திரத்தில் ஒரு சின்ன துண்டை கட் பண்ணிட்டார். கட் பண்ணதும் 1 சாமுவேல் 24:5 பாருங்கள். 1 சாமுவேல் 24:5. தாவீது சவுலின் சால்வை தொங்கலை 4வது வசனத்திலிருந்து வாசிங்க. அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோட சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். இது கர்த்தர் உனக்கு செஞ்சது. கர்த்தரை வச்சே அவனை வந்து தப்பு பண்ண வைக்கிறாங்க. இது அப்படி கர்த்தர். அதனால அவன் என்ன செய்கிறான்?
தாவீது எழுந்திருந்து போய் சவுலுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான். தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டிருந்தது. இதான் இந்த ஜெபத்தினுடைய ரிசல்ட். இது என்ன செவ்வையா நடத்தணும்னு ஜெபம் பண்ணானே, அப்படி ஜெபிக்கிறவனை எப்படி நடத்துறாரு பாத்தீங்களா? தாவீது இன்னும் உண்மையை சொன்னா அவன் தப்பே பண்ணல. ஒரு சின்ன ட்ரெஸ் ஒரு சின்ன வஸ்திர தொங்கலை கொஞ்சம் அறுத்துட்டான். ஆனா மனம் அடிக்க ஆரம்பிச்சிட்டு, பட்ட பட்ட பட்டான்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டு. தாவீது சவுல் இவ்வளவு துணிகரம் செய்தும் சவுலின் மனம் அடிக்கல. ஏன் அடிக்கல தெரியுமா? அவன் கர்த்தரால் நடத்தப்படல. உண்மையிலே கர்த்தரால் நடத்தப்படுறவங்க ஒருத்தங்களுக்கு அவங்க தீமை செய்கிறவர்களா இருந்தாலும் சரி, நம்முடைய நன்மையை எவ்வளவேன்னு விரும்பாதவர்களா இருந்தாலும் சரி, அவர்களுக்கு நாம் ஒரு சின்ன தீமையை செய்யணும்னு யோசித்தா கூட நம்முடைய மனசு அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்படி அடிக்கலைன்னா நான் சொல்லுவேன், நீங்கள் இன்னும் கர்த்தரால் நடத்தப்படவில்லை. வேதத்தின் அடிப்படையிலிருந்து இன்னும் இன்னும் சவுல்கிட்ட கேட்டா நியாயம் சொல்லுவான், 1000 நியாயம் சொல்லுவான். ஆனா இந்த நியாயம் எல்லாம் எடுபடாது தேவ சமூகத்தில். கர்த்தரால் நடத்தப்பட மனம் அடிக்குது. உடனே அவன் போய் என்ன செய்கிறான்? சவுல்கிட்ட போய் இந்த காரியங்களை வெளிப்படுத்தும் போது தாவீதை பார்த்து சவுல் சொன்ன வார்த்தை என்ன பாருங்கள். 17வது வசனம், 16-17. தாவீது இந்த வார்த்தைகளை சவுலோடு சொல்லி முடிந்த பின்பு சவுல், என் குமாரனாகிய தாவீதே, இது உன்னுடைய சத்தம் அல்லவா என்று சொல்லி சத்தமிட்டு அழுறான். ஹல்லேலூயா. ஒருவனுடைய வழிகள், அவன் வழியை பார்த்து அவன் வேற சவுலை அழ வைக்கிறதுக்கு சவுலை காயப்படுத்தல, சவுலை வேதனைப்படுத்தல, சவுலிடத்தில் ஒன்றையும் பறித்து கொள்ளவில்லை. இவனுடைய வழிகள் நேரானதும் எதிரி சத்தமிட்டு அழுறான். அழுது என்ன சொல்லுகிறான்? தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன், நீ எனக்கு நன்மை செய்தது, நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினாய் சொல்லிட்டு 20வது வசனம், நீ நிச்சயமாக ராஜாவா இருப்பாய். இவன் எக்காரணம் கொண்டு ராஜாவா இருக்க கூடாதுன்னு துரத்தி வந்தவன் வாயிலே கர்த்தர் சொல்ல வைக்க, நீ நிச்சயமாக ராஜாவா இருப்பாய். இதற்கு தாவீது செய்தது என்ன? தேவ சமூகத்தில் ஒப்படைக்கிறான். என்ன வேணும்னு? என் வழியை செவ்வாய்ப்படுத்தும். எதிரி நம்ம கிட்ட நன்மையை தான் பார்க்கணும். நம்ம கிட்ட ஒரு தீமையை பார்த்துட்டா எதிர்க்கிறவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? அப்போ நாம செய்யறதுல நியாயம் இருக்கு, அப்போ நம்ம இவங்க கிட்ட பேசாம இருக்கிறதுல நியாயம் இருக்கு, அப்போ நம்ம இவங்களை ஒதுக்குறதுல நியாயம் இருக்கு. நம்ம கிட்ட நன்மையை பார்த்தா சவுல் அழுதது போல அவங்க அழுவாங்க. ஐயோ, இவங்க இவ்வளோ நல்லவங்களா இருக்கிறாங்களே, இவங்களுக்கு போய் இப்படி தீமை பண்ணிட்டோமே, இவங்களை போய் இப்படி பேசிட்டோமே, இவங்களுக்கு போய் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிட்டோமே, இவங்களுக்கு வர ப்ரொமோஷனுக்கு தடையா நம்ம இருந்துட்டோமே, இவங்களுக்கு வர நன்மைக்கு தடையா இருந்துட்டோமே. நீ நன்மையை விளங்க பண்ணு, உன்னை எதிர்க்கிறவங்க அழுவாங்க. அவங்க வாயாலே ஆண்டவர் வந்து புகழ வைப்பார். அதான் எதிரியானவன் உன்னிடத்தில் பொல்லாங்கு ஒன்றையும் ஒண்ணுமே இல்லைன்னாலும் அவனுக்கு வெட்கம் வந்துடும். இவங்களை போய் பகைச்சோமே இவ்வளவு காலம், இவங்களை எதிர்த்தோமே இவ்வளவு காலம். ரீசெண்டா ஒரு செய்தியை நான் படித்தேன். கேரளாவில் ஒரு குறிப்பிட்ட ஊரில் ஒரு ரோமன் கேத்தலிக் ஃபாதர் ஒருத்தர் போய் அடிச்சிட்டார். அடித்தது கொஞ்சம் பிரச்சனை ஆயிட்டு. இப்போ ஃபாதர் சொல்றாரு, அவர் வந்து சர்வீஸுக்கு கூட்டிட்டு வரணும் அப்படின்னு. இப்போ சர்ச்சே நிற்குது, கமிட்டி நிற்குது, ஃபாதரை கை வச்சுட்டா இவனை ஒன்றும் என்ன பண்ண அப்படி நிற்கும் போது இவர் அவனை கூப்பிடுறாரு. அந்த நபரை கூப்பிட்டு அவனுடைய கால்களை கழுவி பாதத்தில் முத்தமிடுறார். முத்தமிட்டதும் அந்த அடித்தவன், தீங்கு செய்தவன், எதிர்த்தவன் அழ ஆரம்பிச்சிட்டான். இவரை போய் அடிச்சிட்டேனே, இவருக்கு போய் இப்படி பண்ணிட்டேனே. இங்கே ஒரு டீம் வந்து ரெடியா இருக்கு, இவனை வந்து
இன்னும் என்ன பண்றோம் பாருங்க. இவர் சத்தம் போட்டு சொல்றாரு, அவர் நான் மன்னிச்சிட்டேன், நீங்க எல்லாம் மன்னிக்கிறீங்களா? மன்னிச்சிட்டீங்கன்னா எழும்பி நின்று கை தட்டுங்கன்னு சொல்றாரு. கொஞ்ச நேரம் சர்ச்சு வந்து அமைதியா இருக்குது. இப்ப எல்லாரும் எழும்பி நின்று கைத்தட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவன் இன்னும் ஆள ஆரம்பிச்சிட்டான். தூரத்திலிருந்து பகைக்கிறவங்க நம்ம கிட்ட வரும்போது நம்மில் நன்மையை கண்டால் அவங்க திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் தாவீது ஜெபம் பண்றாரு, எதிரிகள் நிமித்தம் என்னை செவ்வையான பாதையிலே நடத்தும். ஐந்தாவது ஒரு ஜெபம் இருக்கிறது. அதனுடைய 12வது வசனம், என் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு என்னை ஒப்பு கொடாதேயும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, சத்துரு கிட்டயே ஒப்பு கொடுக்காதீங்கன்னு ஜெபம் பண்ணல. சத்துருக்களின், சொல்லுங்க, சத்துருக்களின் இஷ்டத்துக்கு. இப்போ இயேசு கிறிஸ்து வனாந்திரத்துக்கு எதுக்கு போனார்? பைபிள்ல என்ன இருக்கு? மத்தேயு 4:1. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு. யாரால? பிசாசினால சோதிக்கப்படுவதற்கு. இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு, பிள்ளைகளை ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கிறது போல, பிள்ளைகளை ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கிறது போல, நான் போக மாட்டேன்னாலும் பிள்ளைகளை கொண்டு போய், இவன் பிள்ளைங்க போறேன் விடுங்கிறது. என் பிள்ளை அட்மிஷன் போட்டதுலேருந்து இதுவரை ஸ்கூலை பார்க்கல. அவர் சின்ன லேப்டாப்ல இருந்து ஸ்கூலை பார்த்துட்டு இருக்கிறான். நாங்கெல்லாம் படிக்கும்போது போக மாட்டேன். ஓ, அந்த காலையில் வரக்கூடிய ஃபீவர் இதெல்லாம் அங்கே ஏற்காது. அதனால முந்தின நாளே பிளான் பண்ணும், அதுவும் ஏற்காது. ஆவியானவர் இயேசுவை சோதிக்கிறது, பிசாசினால் சோதிக்கப்படுவது கொண்டு போகப்பட்டார். இப்ப பாருங்க, இப்ப யார் கிட்ட விடுகிறார்? பிசாசு கிட்ட. ஆனா கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கு? ஆவியானவர் கிட்ட. ஹல்லேலூயா. தீல சில நேரத்தில் போட விடுவார், தண்ணீர்ல நடக்க விடுவார். ஹல்லேலூயா. கொந்தளிப்பு நடுவில் கொண்டு உட்கார வைப்பார். ஆனா புரிந்துகொள், God is in control. சத்துருக்களின் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்காத தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தாவீது ஜெபம் பண்றார், சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்பு கொடாதே. ஆண்டவர், உங்களுக்கு அடிக்கணும்னா நீங்க அடிங்க, சத்துருவை வச்சு அடிச்சிடாதீங்க. ஆண்டவர், உங்களுக்கு திட்டணும்னா நீங்க திட்டுங்க, சத்துருவை வச்சு திட்டிடாதீங்க. சத்துருக்களின் இஷ்டத்துக்கு. சங்கீதம் 41 தானே இருக்கு, சத்துருக்களின் இஷ்டத்துக்கு நீர் அவனை ஒப்பு கொடீர். 41:2, கர்த்தர் அவனை பாதுகாத்து உயிரோடே வைப்பார், பாக்கியவானா இருப்பான், அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் என் வாழ்க்கையில சில போராட்டங்கள் வந்தது உண்மைதான், நெருக்கம் வந்தது உண்மைதான், பிரச்சனை வந்தது உண்மைதான், தண்ணீரை கடக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது உண்மைதான், அக்னியில் இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது உண்மைதான். ஆனால் எத்தனை பேருக்கு இந்த பகல் வேளையிலே நம்பிக்கையோடு சாட்சியாய் சொல்ல முடியும், கர்த்தர் என்னை சத்துருக்களின் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்கவில்லை? அப்படி சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஆமென். இதையெல்லாம் பார்க்கும்போது, இதை சொல்லும் போது எனக்கு நினைவில் வருவது அந்த பொன் புடமிடுகிற காரியத்தை குறித்து. என்னுடைய ஊழியத்தின் அந்த ஆரம்ப ஸ்டேஜில் இதை தியானிக்க வைத்து என்னை ரொம்ப பலப்படுத்தினார் ஆண்டவர். எப்படி ஆவியானவர் இயேசுவை வனாந்திரத்துக்கு கொண்டு போனார் பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு, அப்படியே தான் பொன்னை தீயில தூக்கி போடுறாங்க. பொன்னை தீயில தூக்கி போடுறது சத்துரு கிடையாது, வழியில போறவங்க கிடையாது. ஜுவல்லரி ஷாப்புக்குள்ள ஒரு திருட வந்தா பொன்னை தூக்கி தீயில போடுவானா, பாக்கெட்ல போடுவானா? எங்க இருக்க நல்லா இருக்கும்? பாக்கெட்ல இருக்கிறதுக்கா தீயில இருக்கிறதுக்கா? பாக்கெட்ல இருந்தா தூக்கிட்டு போயிடுவான். அவர் கையில இருந்து எங்க போடுவாரு?
தீயில பர்பஸா தூக்கி போடுறார், பர்பஸா தூக்கி போடுறார். ரெண்டாவது, எல்லா தீயிலையும் தூக்கி போட மாட்டார். அந்த பொண்ணுக்குன்னு ஒரு தீயை வச்சிருப்பாங்க, அதுல தான் தூக்கி போடுறார். மூன்றாவது, தூக்கி போட்டுட்டு நீங்க பாத்தீங்கன்னா ஓனர் எங்கேயும் எழுப்பி போக மாட்டார். அக்னிக்குள்ள ஒரு பொண்ணு இருக்குதுனால ஓனர் பக்கத்தில் உட்காந்துருவார். செல்ஃப்ல நிறைய கோல்டு இருக்கும், டிஸ்பிளேக்கு நிறைய வைக்கப்பட்டிருக்கும், அதுக்கு மேலெல்லாம் கேமரா வச்சிருக்கும். ஏன்னா ஓனர் உள்ள இருந்தால் வேற யாராவது வந்துட்டு போயிருந்தா கேமரா இருக்கும். ஆனால் இந்த அக்னியில் போடப்பட்ட பொண்ணுக்கு மேலே கேமரா வச்சு பார்க்க மாட்டார், அவருடைய சொந்த கண்கள். என் கண்களால் நான் அதை பார்த்து கொண்டிருக்கிறேன். நாலாவது, போடப்பட்ட பொண்ணை அப்படி கையை கட்டியெல்லாம் பார்க்க மாட்டார், கையில் ஒரு இடுக்கியை வச்சு அந்த பொண்ணை தாங்கி பிடிப்பாங்க. அதனால தான் நம்முடைய கால் சறுக்குகிறது என்று சொல்லும்போது கிருபை என்கிற இடுக்கி நம்மை தாங்கிட்டு இருக்கிறது. அஞ்சாவது, பொண்ணு தூக்கி போடப்பட்டது உண்மைதான், ஆனால் வாழ்நாள் முழுவதும் அது அக்னியிலே கிடக்காது. அதற்குன்னு ஒரு டைம் உண்டு, அவ்வளோ நேரம் தான் கிடக்கும். ஆமாம், நான் இந்த வார்த்தைகளை தியானித்து விட்டு ஒரு சகோதரனை என்னை அழைத்து கொண்டு ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்கு போனேன். அந்த ஜுவல்லரி ஓனர்கிட்ட கேட்டேன், எனக்கு இதை பற்றி கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க, இது உண்மையா? நான் இப்படி ஆண்டவர் என்னை மெடிடேட் பண்ண வச்சாங்க. அவர் ஒரு தேவனை அறியாத மனிதர், என்னை வாங்க சார் நான் கூட்டிகிட்டு போகிறேன் சொல்லிட்டு நேராக கூட்டிகிட்டு போய் அந்த ஜுவல்லரி அந்த ஷாப்புக்கு பின்னாடி அந்த புடமிடுற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறார். அப்போ இதெல்லாம் ஒவ்வொன்றா கேட்குறேன். ஆமாம் சார், கரெக்டு சார், உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? அதெல்லாம் தெரியும், அவர் சொல்லி கொடுப்பார். அப்போ நான் அவன் கேட்டேன், சரி தீயில் எவ்வளோ நேரம் கிடக்குன்னு கேட்டேன். அவர் ஒரு டைம் சொன்னார், இவ்வளோ நேரம் கிடக்குனார். எனக்கு அது மறந்துட்டு. அப்போ நான் கேட்டேன், இந்த டைம் தாண்டிட்டு நான் என்ன ஆயிரும்? இல்லை தாண்ட விட மாட்டேன் சார் அப்படின்னாரு. இல்லை தாண்டிட்டுன்னா? இல்லை தாண்ட விட மாட்டேன் சார். சார் நான் கேட்குறதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். தாண்டிட்டுன்னா அவருக்கு கொஞ்சம் எடுக்கும். அவர் சொன்னார், தாண்டிட்டுன்னா நான் எதுக்காக அந்த பொண்ணு அதில் போட்டேனோ அது நடக்காமலே போயிடும் சார். அதனால நாங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்போம், அந்த டைம் வந்ததும் நாங்கள் தூக்கிடுவோன்னாரு. நான் சொன்னேன், எனக்கு இவ்வளோ போதும்ட்டேன். ஆமென். சில தீயில தேவன் அனுமதித்தாலும் நான் தூங்கிட்டு இருந்தாலும் என்ன அவர் தூக்கி விடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏரோதின் சிறைக்குள்ள பேதுரு அனுமதிக்கப்பட்டான். அப்ப பேதுரு என்ன பண்ணிட்டு இருந்தாரு? தூதன் எலும்பு, எங்க போனாலும் உனக்கு தூக்கணும். கெத்செமனே போனாலும் அந்த டைம் இல்லைன்னா அது போட்ட அந்த நோக்கம், ஒரு நோக்கம். தீயில போட்டுட்டு இதை என்ன செய்யலாம் இப்படி யோசிக்க மாட்டார். அதாவது குயவனாகவும் அவர் இருக்கிறார், புடமிடுகிறவராக இருக்கிறார். குயவனாய் கையில் எடுக்கும் போது அந்த பாண்டம் கெட்டு போயிட்டுனா அதுக்கப்புறம் அதை வேற பாண்டமாய் வரைகிறார். ஆனா தீயில ரெண்டுக்கும் நிறைய அக்கினி என்று சொல்லும் போது அவர் ஆல்ரெடி மைனஸ்ல ஒன்று வச்சுட்டு தூக்கிப்படுறார். இந்த ரெண்டு சோதனையில இந்த வனைகிறதை விட தீயில போடுற சோதனை என்பது ரொம்ப வலி கூடுனது. அப்போ ஒரு சோதனை சற்று கடினமான பாதையில் உங்களை விடுறாருனாலே மைண்ட்ல பிக்ஸ் பண்ணி வச்சுட்டாரு. அதனால தான் அந்த கிருபை, காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குதா. அந்த கிருபையை நீங்க அந்த புடமிடுகிறவன் கையில் இருக்கிற இடுக்கியா நீங்க பாருங்க, அதுக்குள்ளதான் நீங்க இருப்பீங்க. வெளியேந்து பார்க்கிறவங்களுக்கு தெரியும் இவங்க தீயில இருக்கிறாங்க, ஆனா உள்ள இருக்கிறவனுக்கு தான் தெரியும் ஒரு முடி கூட கருகவில்லை. கிருபையில இருக்கிறோம், கிருபையில இருக்கிறோம். உலகம் சொல்ல நீ தீக்குள்ள இருக்கிறேன்னு, சபையை சொல்ல நான் கிருபைக்குள்ள இருக்கிறேன், நான் கிருபைக்குள்ள இருக்கிறேன். கம் ஆன், ஆர்ப்பரிங்க, ஆர்ப்பரிங்க. லாகாபா ஷாந்தாராலரா. இவன் நெருக்கத்துக்குள்ள இருக்கிறான்னு சொல்லும், இவன் பலவீனத்துக்குள்ள இருக்கிறான் சொல்லும், இவன் கஷ்டத்துக்குள்ள இருக்கிறான்னு சொல்லும். சபையை நீ சொல்லு, நான் கிருபைக்குள்ள இருக்கிறேன், நான் கிருபைக்குள்ள இருக்கிறேன், நான் கிருபைக்குள்ள இருக்கிறேன். டைம் வந்ததும் யார் தூக்கி போட்டாரோ அவரே தான் தூக்கி எடுக்கிறார். எங்களுக்கு வேறு கிளைகள் எங்கும் கிடையாது. இங்க ஜோம் பண்ணி பார்த்தோம் கிடைக்கல, நம்ம அங்க போய் ஜோம் பண்ணி பார்ப்போம். யாரும் தூக்க மாட்டாங்க, அவர் தான். அவருக்கு தெரியும் எப்போ தூக்கணும்னு. ஆனால் தூக்குனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை தான் எல்லாரும் தேட வருவாங்க. ஏன்னா அதுக்கு மதிப்பு ஜாஸ்தி ஆயிடும். இப்போ டிஸ்பிளேல ஃபர்ஸ்ட் இருக்கிறது இந்த பொண்ணா தான் இருக்கும். ஆமென். புடமிடப்படும் போது நீ ஒருவேளை பேக் ரூம்ல இருப்பல, ஃப்ரெண்டு ஹாலில் கூட ஒன்றும் வைக்க மாட்டாங்க. ஆமா, நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களா இருந்தாலும், நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களா இருந்தாலும் கர்த்தருடைய வேலை வரும், கர்த்தருடைய நாள் வரும். கர்த்தர் உங்களை புதுப்பிப்பா, உயிர்ப்பிப்பா, மேன்மைப்படுத்துவா. ஆமென். ஹல்லேலூயா. சத்துருக்களின் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டா. ஆமென். நான் நீ சொல்லிட்டு முடிக்கிறேன். ஆமென். தாவீதின் 5 ஜெபங்கள், தாவீதின் 5 நம்பிக்கை.
ஆமென். முதலாவது பாருங்க தாவீதுனுடைய நம்பிக்கை என்ன. 1வது வசனம், கர்த்தரின் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர். வசனத்துல ஒரே ஒரு வார்த்தையை நான் எடுக்கிறேன், கர்த்தர் என் ஜீவனின் பலன். இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லணும், கர்த்தர் என் ஜீவனின் பலன். கர்த்தர், இந்த வார்த்தையை சொல்லணும். இந்த வார்த்தையினுடைய ஆழத்தை நான் அடுத்த வார்த்தையில சொல்லும் போது உங்களுக்கு அது புரியும். நீங்க இப்ப எல்லாரும் இதை வாயை திறந்து அறிக்கை செய்யணும், கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். அதன் அர்த்தம் என்ன? எனக்குள்ள இருக்கிற ஜீவன் இருக்கிறது அல்லவா, இந்த ஜீவனின் பலன் கர்த்தர். அதன் அர்த்தம் என்ன? இந்த பூமியிலே ஆமென், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, அவர் நியமித்த நாள் மட்டும் அவர் எனக்கு ஜீவனின் பலனாய் இருக்கிறதுனால, அவர் நியமித்த நாள் மட்டும் என் நாசியிலே சுவாசம் இருக்கும். ஹல்லேலூயா. அவர் என் ஜீவனின் பலனாய் இருக்கிறதுனால, அவர் நியமித்த நாள் மட்டும் என் நாசியிலே சுவாசம் இருக்கும். துரத்தி வந்த சத்துருவை பார்த்து தாவீது சொன்ன ஒரு வார்த்தை உண்டு. 1 சாமுவேல் ஆமென் சவுலை பார்த்து 26வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தை வாசியுங்கள். இதோ உம்முடைய ஜீவன் இன்றைய தினம் என் பார்வைக்கு எப்படி அருமையா இருந்ததோ, அப்படியே என் ஜீவனும், எல்லாரும் சொல்லுங்க, என் ஜீவனும் கர்த்தரின் பார்வைக்கு அருமையா இருப்பதினால் அவர் என்னை எல்லா உபத்திரவத்திற்கும் நீங்களாக்கி விடுவாராக. ஹல்லேலூயா. உபத்திரவம் இல்லைன்னு, உபத்திரவம் வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு, நெருக்கம் வந்துச்சு, போராட்டம் வந்துச்சு, ஆபத்துகள் வந்தது, விபத்துகள் வந்தது. ஆனாலும் எப்படி இதுல இருந்தெல்லாம் தப்பு வைத்தார் என்றால், இந்த ஜீவன் அவருடைய பார்வைக்கு அருமையா இருக்கிறது. அவர் என் ஜீவனின் பலனானவர். இந்த பூமியிலே வாழும்படிக்கு கர்த்தர் நியமித்த நாட்கள் மட்டும் இந்த நாசியிலே சுவாசம் இருக்கும். எப்பொழுது தெரியுமா? அவர் நம்முடைய ஜீவனின் பலனாயிருக்கும் போது. அப்போ ஐயோ தீபம் அணையது போல ஃபீல் ஆகும் போது இந்த வார்த்தையை தைரியமா சொல்லுங்க, கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். ஹல்லேலூயா. 2வது பாருங்க அவருடைய நம்பிக்கை என்ன. அதனுடைய 5வது வசனம் 27. இங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். என்ன இன்னைக்கு மறைச்சு வைக்கிறாருன்னா, என்னை மறைந்து போக பண்ணுவதற்கல்ல, என்னை உயர்த்துவார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நானாக என்னை உயர்த்துவதை சத்துருவால் தடுக்க முடியும். ஏனென்றால் சத்துரு என்னிலும் பலவானாய் இருக்கிறபடினால. ஆனால் அவர் எனக்கு தருகிற உயர்வை, அவரால் நான் உயர்த்தப்படுவதை எந்த வல்லமையினாலும் தடுக்க முடியாது. இதுதான் தாவீதின் நம்பிக்கை. நானாக என்னை உயர்த்துவதை சத்துருவால் தடுக்க முடியும். ஆனால் தேவன் என்னை உயர்த்துவதை யாராலும் தடுக்க முடியாது. இந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும். இந்த நம்பிக்கை இருந்தால் எதை குறித்து நம்ம கலங்க மாட்டோம், எதை குறித்தும் பயப்பட மாட்டோம். சீஷர்கள்ட்ட ஆண்டவர் கேட்கிறார், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு அப்படின்னு. எப்போ படகு நடுக்கடலில் தத்தளிக்கிறது, கடல் கொந்தளிக்கிறது, இயேசுவை தட்டி எழுப்புறாங்க. ஆண்டவர் கேட்கிறார், நீங்களா என்கிட்ட கேட்டீங்க அக்கறைக்கு போவோன்னு? நீங்க என்ன கூப்பிட்டீங்க, நான் வந்தேன் அப்படின்னா நீ இப்ப தட்டி எழுப்புறது நியாயம் இருக்கு. நான் அல்லவா உன்னிடத்தில் சொன்னேன் அக்கறைக்கு போவோம் வாருங்கள். நான் சொல்லிதானே நீ வர, அப்ப நீ பேசாம இரு, நான் பார்த்துக்கிறேன். இந்த பாதையில நாம் அவரை அழைத்து கொண்டு போகிறோமா அல்லது அவர் நம்மை அழைத்து கொண்டு போகிறாரா ரொம்ப முக்கியம். அவர் சொல்லுகிறார் அக்கறைக்கு போவோம் வாருங்கள். அத்தனை சீஷர்களும் படகுல ஏறியாச்சு. அப்போ அவருடைய கட்டளையின்படி, அவருடைய வார்த்தையின்படி, அவருடைய தீர்மானத்தின்படி இப்போ படகு போகுது. நீ ஏன் கலங்குற? இந்த கடல் கொந்தளிக்கிறத பார்த்து பயப்படுறியா? இந்த படகு அக்கறைக்கு போகுங்கிறது என்னுடைய தீர்மானம், அது போயிடும். ஹல்லேலூயா. தாவீது சொல்றாரு, காரணம் இந்த உயர்வு என்பது நான் நினைச்சு கூட பார்க்கல. கர்த்தர் என்னை அழைத்து என் மேல அபிஷேகத்தை வச்சிருக்கிறார். என் மேல அபிஷேகத்தை வச்சுட்டு என்னை மறைத்து வைக்கிறாருன்னா எனக்கு தெரியும் ஏதோ சம்திங் வெளியே நடக்குது, அதனால மறைத்து வைக்கிறார். ஆனா நிச்சயமா கண்மலை மேல உயர்த்துவார், கண்மலை மேல உயர்த்துவார். ஒரு தேவ பிள்ளைங்க நம்பிக்கை இப்படி இருக்கணும். 3வது பாருங்கள் 10வது வசனம்.
என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். கர்த்தர் என்னை இந்த நம்பிக்கை இல்லைன்னா நம்ம எப்படி ஃபீல் ஆகும் தெரியுமா? இந்த நம்பிக்கை இல்லாதவன், அதாவது தகப்பனும் தாய் என்னை கைவிட்டாலும்னா இந்த பூமியிலே கொடுக்கப்பட்ட உறவுகளில், அதாவது கைவிடுறதுக்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லுகிற உறவுகளில் ஒன்று தான் பெற்றோருடைய உறவு. ஈவன் அவங்க கைவிட்டா கூட கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். இந்த நம்பிக்கை இல்லாதவர்கள் தங்களை அனாதை என்றே எண்ணிக்கொண்டிருப்பார்கள். அதனால தான் மீகா தீர்க்கதரிசியை கொண்டு பேசுகிறார். ஏன் அழுற? ராஜா உன்கிட்ட இல்லையோ? எல்லாரும் என்ன கைவிட்டாங்க, அவ்வளவுதான் என் வாழ்க்கை போச்சு. இப்படி கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார், கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், இந்த நம்பிக்கை இல்லாதவர்கள் தங்களை அனாதை என்று எண்ணிக்கொண்டிருப்பார்கள். பவுல் தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கிற தருவாயில தீமோத்தேயுக்கு எழுதும் போது சொல்றாரு, என்னுடைய சாட்சி என்னவென்றால் என் கூட யாருமே இல்லை, ஆனா கர்த்தரோ எனக்கு துணை நின்று. நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தா எல்லாரும் இருக்கிறாங்க, ஆனா நம்ம நடந்து வந்த பாதையில பார்த்தா உண்மையில யாருமே இல்லை. ஒருவேளை நம்ம கூட டிராவல் பண்ற உறவுகள் இருக்கலாம், ஆனா சில பாதையில நம்ம தனியா தான் நடக்க வேண்டி இருந்தது. அப்போ இந்த இடத்துல நமக்குள்ள என்ன நம்பிக்கை இருக்கணும்னா, ஒருவேளை எங்க அப்பாவோ எங்க அம்மாவோ இந்த பாதையில என் கூட நடக்காம போனாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். இந்த நம்பிக்கை. நாலாவது நம்பிக்கை என்ன? 13வது வசனம். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் அப்ப அவனுக்குள்ள என்ன நம்பிக்கை இருக்குன்னா, கண்டிப்பாக நான் கர்த்தருடைய நன்மையை காண்பேன். ஹல்லேலூயா. ஜெபம் ஜெபிக்க ஜெபிக்க நம்பிக்கை எடுத்து வந்துட்டே இருக்கும். நான் நன்மையை காண்பேன். ஹல்லேலூயா. ஐந்தாவது நம்பிக்கை என்ன? அடுத்த வசனம் 14. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு. என்ன நம்பிக்கை? இப்போ தாவீதுனுடைய நிலைமை என்பது என்ன தெரியுமா? அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருப்பது, ஸ்திரப்பட முடியவில்லை. ஆனா அவனுக்கு தெரியுது, கர்த்தர் நிச்சயமாய் ஸ்திரப்படுத்துவார். ஜெபிக்கிறவன் நம்புறான், ஜெபிக்க ஜெபிக்க நம்பிக்கை. இப்போ நம்பிக்கை வந்ததும் வாழ்க்கை லைஃப் வந்து செட்டில் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். அந்த ஆண்டவர் நமக்குள்ள கொடுக்கிற நம்பிக்கை என்பது செட்டில் ஆகிற மாதிரி வரும். அப்படி வரும்போது அடுத்து எடுக்கிறது என்னன்னா தீர்மானம். ஹல்லேலூயா. தீர்மானம். பாருங்க, அன்னாள் தேவ சமூகத்திலிருந்து அழுது ஜெபிக்கும் போது அவளுக்குள்ள இப்படி ஒரு நம்பிக்கை வருது. நம்பிக்கை வரும்போது அவள் சொல்றா, ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு ஆண் குழந்தையை கொடுத்த நான் வந்து உங்களுடைய சமூகத்தில் கொண்டு, அந்த நம்பிக்கை நம்மளை தீர்மானத்துக்கு நேராக கொண்டு போகும். இல்லை, இப்போ ஒரு புரியும்படி சொல்கிறேன். இப்போ வீடு கட்டு ஒரு இடம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க, வீடு கட்டுவதற்கான சூழ்நிலை கொடுத்துருக்கும் போது நம்ம வீடு கட்டணும்னு யோசிக்கும் போதே நம்ம மைண்ட் அடுத்து தீர்மானம் போட ஆரம்பிக்கும். என்ன தீர்மானம்னா, இங்கே கிச்சன் வரணும், இங்கே அது இருக்கணும், இங்கே இது இருக்கணும் போடுது இல்லை. கர்த்தர் வீடு தருவாருங்கிற நம்பிக்கை இருக்குது, அதோடு இல்லை அடுத்து நம்ம இங்கே இதுதான் வைக்கணும், இங்கே இப்படி தான் இருக்கணும், படி உள்ளதான் வைக்கணும், வெளியே தான் வைக்கணும். தேவ சமூகத்திலே நாம் தேவனிடத்தில் விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம். தேவன் வார்த்தைகளை தந்து மறு உத்தரவு அருளி நமக்குள்ளே நம்பிக்கை உண்டாக்குகிறார். அந்த நம்பிக்கை நடுவில் நாம் தேவனுக்கு உகந்த தீர்மானங்களை ஏறெடுக்கணும். இங்கே தாவீது எடுத்த 5 தீர்மானம் பாருங்கள். முதலாவது பாருங்கள், அதனுடைய 3வது வசனம். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாக. முதல்ல தாவீது என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை விட நாளைக்கு வேற பிரச்சனை எழும்பினாலும், ஒரு யுத்தமே எழும்பினாலும், இன்னைக்கு சவுல் எழும்பி வராரு, நாளைக்கு ஒரு பாளையமே வந்தாலும், இன்னைக்கு நான் கர்த்தரை எப்படி நம்புறேனோ அப்படியே தான் நான் நாளைக்கும் நம்புவேன். என்ன நம்பிக்கை? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். இதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன். இந்த நம்பிக்கை விட்டுறக்கூடாது, அந்த தீர்மானம். 2வது பாருங்கள், 4வது வசனம். கர்த்தரிடத்தில் ஒன்றே நான் கேட்டேன், அதையே நாடுவேன்,
நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடு. இரண்டாவது தீர்மானம் என்ன? எனக்கு பிரச்சனை வரும்போது மாத்திரம் சர்ச்சுக்கு ஓடி வருகிறவன் நான் இருக்க மாட்டேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் இனி நான் உங்க சமூகத்துல தான் இருப்பேன். ஹல்லேலூயா. ஒரு பிரச்சனை வரும்போது ஓடி வர்றவங்க ஜாஸ்தி இல்லை. நம்ம பிரேயர் வைக்கும்போது அதில் ஒரு ஆப்டான ஒரு டைட்டில் வச்சா அதுக்கேற்ற மாதிரி கூட்டம் இருக்கும். ஒரே நாளில் பணக்காரராக விசேஷித்த ஜெபம் ஏறெடுக்கப்படும். இந்த சர்ச்செல்லாம் பத்தாது. இந்த மாதிரி ஏதாவது டைட்டில் வச்சா தாவீது சொல்றாரு, நான் இன்னி எப்படி வர மாட்டேன். ஒன்று நான் சொல்றேன்ப்பா, உறுதியாக சொல்கிறேன், ஒன்று நான் கேட்டேன் அதே நான் ஆடுறேன். எனக்கு உயிர் இருக்கிறது வரைக்கும் நான் உங்கள் சமூகத்தில் தான் இருப்பேன், உங்கள் சமூகத்தில் தான் இருப்பேன். எனவே தான் சங்கீதம் 71 சொல்ற, நான் எப்பொழுதும் வந்து அடையத்தக்க கண்மலை ஆயிரும். எனக்கு இந்த வார்த்தைகளை கேட்கும் போது எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? ஆமே, நான் நினைச்ச காரியம் நடந்தாலும் நடக்காம போனாலும் நான் உங்க சமூகத்துல தான் இருப்பேன். மூன்றாவது தீர்மானம் என்ன? 6வது வசனம், இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனை. ஆண்டவர், இனி நான் சும்மா இருக்க மாட்டேன், இனி நான் துதித்து கொண்டே இருப்பேன், துதித்து கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே. எசேக்கியா தீர்மானம் எடுத்தார், என் ஜீவ காலம் எல்லாம் நான் கர்த்தருடைய ஆலயத்தில் கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவேன். சொன்னார், செய்யல. தாவீது அப்படி இல்லை, கடைசி வரை நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னதரே. 4வது தீர்மானம் என்ன? ஆமென். அதனுடைய 8வது வசனம், என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. முகத்தையே தேடுங்கள். எல்லாரும் சொல்லுங்க, உம்முடைய முகத்தையே. அதன் அர்த்தம் என்ன? இனி ஒரு காரியத்துக்காக இன்னொரு முகத்துக்கு முன்னாடி போய் நிக்க மாட்டேன். ஆமென். இன்னொரு முகத்துக்கு முன்னாடி போய் நிக்க மாட்டேன். இன்னொரு வீட்டு வாசல்ல போய் நான் காத்து நிக்க மாட்டேன். உங்க முகத்தையே. என் இருதயம் சொல்லுது, ஏய் நீ யார்கிட்டெல்லாம் போய் நின்ன? யோனத்தான்கிட்ட போய் நின்ன. 2-3 நாளுக்கு யோனத்தானுக்கு பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் யோனத்தான் அழுது அனுப்பதான் முடிஞ்சுது. யார்கிட்ட எல்லாமோ போய் நின்ன. யாருக்காவது உன் கூடவே இருக்க முடிஞ்சுதா? இல்லை. இல்லை இல்லை. இனி ஒழுங்கா அவரையே தேடு. இன்னொரு முகம், ஒரு காரியம் நடக்கிறதுக்காக இன்னொரு முகம் வேண்டாம். நடக்காது. நடந்துச்சா? எப்படி எல்லாம் நடந்துச்சாங்க? இல்லை. அப்படி தேடி போன எத்தனை இடத்துல அவமானப்பட்டிருக்கிறோம், அசிங்கப்பட்டிருக்கிறோம். நம்மை பார்த்து சிரிச்சுட்டு நம்ம போனது என்னெல்லாம் பேசியிருப்பாங்க. வரதை பாரு. இல்லை, நம்ம ஃபோன் கால் பார்த்து ஒருத்தங்க எடுக்கலைன்னாலே நம்மளை பிடிக்கலன்னு தானே அர்த்தம், நம்மக்கிட்ட பேச விரும்பலைன்னு தானே அர்த்தம். இதெல்லாம் அனுபவித்தவன் தாவீது. எத்தனை வேதனை, எத்தனை நிந்தை. தாவீது ஒரு காரியத்தில் தீர்மானம் எடுத்தது, இனி நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், தந்தா தாங்க, தரலைன்னு ஓகே, இன்னொரு ஆள்கிட்ட கேட்க மாட்டேன், உங்களுடைய முகத்தையே தேடுவேன். இந்த தீர்மானத்தை எடுக்க முடியுமா? 5வதாக 14வது வசனம், காத்திருப்பேன் 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 காத்திருப்பேன். இதுதான் சங்கீதம் 27. இதுதான் தாவீதின் வாழ்க்கை. இந்த காரியங்கள் எல்லாம் தாவீதின் வாழ்க்கையில ஜெயமாய் மாறினது, பலனாய் மாறினது, ஆசீர்வாதமாய் மாறினது. ஜெபியுங்கள், நம்புங்கள், உறுதியான தீர்மானம் எடுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையும் ஜெயமாய் மாற்றி இப்பொழுது உங்கள் தலை உங்களை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படத்தக்கதாய் பரலோக தேவன் உங்களுக்காக கிரியை செய்வார். ஆமென், ஆமென், ஆமென். அப்படி எழுந்து நின்று நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்ற பாடலை நம்ம பாடி ஜெபித்து முடிக்க போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மாறாத தேவன்
இருப்பதால் கலக்கமில்லை. காலங்கள் மாறலாம், மாறாத தேவன். ஆமென். என்னோடு நீர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவி. மாறாமல் நிறைவேற்றுவி. நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. சொல்லுங்க. தடை போல சத்துரு, தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீ. தடை போல சத்துரு வாசலை அடை தடைகளை உடைக்கும் நீ. ஆமென். எனக்காக ஆயத்த பண்ணினதை என் கண்ணால் காண செய்வி. என் கண்ணால் காண செய்வி. நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவரே. நீ செய்ய நினைத்தது சொல்லுங்க. உம் வேளைக்காக காத்திருக்க கிருபையை எனக்கு தந்தருளோ. உம் வேளைக்காக பொறுமையை தாங்கப்பா, பொறுமையை தாங்கப்பா. ஆமென். நீ செய்ய நினைத்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், கர்த்தரின் தலையை உயர்த்துகிறவர், கர்த்தரனை சேர்த்துக் கொள்ளுகிறவர், நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் நன்மையை காண பண்ணுகிறவர், கர்த்தரனை ஸ்திரப்படுத்துவார், கர்த்தரனை நிற்க பண்ணுவார். சத்துருக்களின் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார், என்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே நான் காத்திருப்பேன், காத்திருப்பேன், காத்திருப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். அப்படியே வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து சொல்லுங்க. ஆண்டவரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன், உங்க முகத்தையே தேடுவேன், உங்க முகத்தையே தேடுவேன். எனக்கு இன்னது தேவையோ அதுக்கு நான் உங்க முகத்தையே தேடுவேன். இன்னொருத்தங்களை பார்க்க போக மாட்டேன், இன்னொரு வாசல்ல போய் நான் நிற்க மாட்டேன். ஒரு நெருக்கம் வரும்போது மட்டும் உங்க சமூகத்துல வந்து போகிற அனுபவம் இல்லை, உங்க சமூகத்தையே நாடுவேன். நல்ல தீர்மானத்தோடு இந்த 3 நாட்கள் வந்து ஜெபிக்க வைத்தாரு. நல்ல தீர்மானத்தோடு கர்த்தர் உங்களோடு என்ன இடைபடுகிறாரோ அந்த நல்ல தீர்மானத்தோடு நீங்க தேவ சமூகத்திலிருந்து புறப்படுங்க. நிச்சயமாய் நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போக. நல்ல தீர்மானம், நல்ல தீர்மானம் எடுங்க. Thank you Holy Spirit. அப்படியே 2 நிமிஷம் நீங்க இருதயம் பேசட்டும். இப்போ அப்படியே மௌனமா நின்று உங்க இருதயம் பேசட்டும். அவர் இருதயத்தின் வேண்டுதலை கேட்கிறவர். இருதயத்தின் வேண்டுதல் எப்படி கேட்பார் தெரியுமா? நெருங்கி நம் மார்போடு அவருடைய காதுகளை வைத்து. இப்போ உங்க இருதயம் பேசட்டும். நல்ல தீர்மானத்தை எடுங்க, நல்ல தீர்மானத்தை எடுங்க. தாவீது சொல்றாரு, நான் உங்க முகத்தையே தேடுவேன். அதனாலதான் இன்னொரு சங்கீதத்தில் சொல்றாரு, நீங்க இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்க கண்கள் உம்மையே. தகப்பனே, thank you Father.
நம்புறேன்பா, காத்திருப்பேன், 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 கர்த்தர் சொல்லும் வரையில் காத்திருப்பேன், 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 கர்த்தர் சொல்லும் வரையில் நான் காத்திருப்பேன். கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு. சொல்லுங்க, என் நம்பிக்கை வீண் போகாது, என் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு காத்திருப்போம். Glory. பட்டு போவதில்லை. Hallelujah. ஓ, என் நம்பிக்கை வீண் போகாதே. தேவ சமூகத்தில் எத்தனை பேர் சொல்லுவீங்க, காத்திருப்பேன்? ஆமென். காத்திருப்பேன், கர்த்தர் சொல்லும் வரையில் நான் காத்திருப்பேன், காத்திருப்பேன் ஆண்டவரே. நீங்க தான் ஏதாவது என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ, நீங்க தான் செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்து நிற்கிறோ. நீர் சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு, நீர் சொன்ன வார்த்தைய பிடித்து கண்களை ஏறெடுத்து சொல்லுங்க, உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம், உங்க முகத்தையே நோக்கி. கைகள் அப்படி விரித்து ஒரே சத்தமாய் அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா. Thank you, Holy Spirit. Shalhantaraba kabalaba kabadaraba ribalaradanar hantaraba unara ora hantana laktere lebe hantaraba lakdara udara balaradaraba shandara balara. 3 நாட்கள் உங்க சமூகத்தில் நம்பி வந்து உங்க பிள்ளைங்கப்பா சாட்சியாய் நிறுத்துங்க, பெரிய காரியங்களை செய்வார், அற்புதம் செய்யுங்கப்பா. ஒவ்வொருடைய வாழ்க்கையில, குடும்பத்தில் அற்புதங்கள் நடப்பதாக, அதிசயம் உண்டாவதாக, தேவனுடைய வல்லமை விளங்குவதாக, தேவனுடைய கிரியைகள் நடப்பதாக. ஆண்டவரே, இந்த 2022 ஆண்டு நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே காத்திருக்கிற காரியங்களை சுதந்தரிக்கிற குடும்பமாய் சாட்சியாய் நிற்கிற ஆண்டவர் ஆண்டாய் இருப்பதாக. கர்த்தர் அப்படியே செய்து நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. ஆமென், 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 ஆமென். உம்மை தானம் உம்மை அன்றி யாரும் இல்லை, யாருமே இல்லையப்பா. யாரும் இல்லை, ஆமென். கர்த்தர் நிச்சயம் செய்வார். நேற்று பேசின வார்த்தையில் ஒன்றை சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த வாக்குத்தத்தம் எனக்கு இல்லை என்றால், இந்த வாக்குத்தத்தம் எனக்கு கேட்கவே வச்சிருக்க மாட்டா. ஒரு வார்த்தை என் தேவன் கேட்க பண்ணுகிறார் என்றால் நிச்சயமாய் அதை காண பண்ணுவார், காண பண்ணுவார், காண பண்ணுவார். நம்பிக்கையோடு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. லோரே. ஆமென், ஆமென். இந்த 3 நாட்கள் ஜெபங்களையும்
கர்த்தர் அதிசயமாய் பொறுப்படுத்தி நடத்தின கிருபைகளுக்காக கரங்களை தட்டி அப்பாக்கு மகிமை செலுத்துவோமா? நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய மிகுந்த 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 கிருபையினால ஆண்டவரே, இந்த 3 நாட்கள் உங்க சமூகத்தில் வந்து உபவாசத்தோடு செவிக்க, துதிக்க, மகிமைப்படுத்த, வார்த்தையினால பலப்பட கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளை எண்ணி துதிக்கிறோம். ஆண்டவரே, 3 நாட்கள் வந்தவர்களும் உண்டு. ஆண்டவரே, ஒரு நாளாவது வந்தவர்களும் உண்டு, வர முடியாதவர்களும் உண்டு. ஒவ்வொருடைய சூழ்நிலை கர்த்தர் அறிவீர். ஆனாலும் உங்க சமூகத்தில் கொண்டு வந்தவர்களை எல்லாருக்காக ஜெபிக்க வைத்தீங்கப்பா. உங்களுடைய கிருபையும் இரக்கமும் தயவும் எல்லார் மேல இருப்பதாக. வந்தவர்கள் மேல, வராதவங்க மேல, விசேஷமா ஆன்லைன்ல இணைந்து ஜெபிக்கிறவங்க எல்லார் மேல இருப்பதாக. விதைக்கப்பட்ட வார்த்தைகளின்படி ஆண்டவரே, ஒவ்வொருடைய நம்பிக்கையும் வீண் போகாம, நான் நம்புகிறது அவராலே வந்தது என்று சொல்லத்தக்கதாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து உடைய நாமத்துக்கு மகிமை வர பண்ணும். வல்ல கரங்களை தாழ்த்துகிறோம். தொடர்ந்து தகப்பனே, நாளை மாலை நடக்கிற துதி ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஆராதனைகள் எல்லாம் பொறுப்படுத்திக் கொள்ளும், கிருபைக்குள்ள மறைத்துக் கொள்ளும். மகிமை கனம் துதி உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.